பிஜேபி முடியாதவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இல்லை, உண்மையிலே இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வருதுன்னே எனக்கே தெரில. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறான். நான் உண்மையிலே இந்த 28 பேர் காஷ்மீரில் சேர்த்ததுக்கு பாரதிய ஜனதா கட்சி தவிர வேறு எவனுமே எதுவுமே ஒரு கண்டன ஏன்னா என் வீட்டுக்குள்ளே வந்து என்னை என் வீட்டுக்குள்ளே வந்து உன் ஊருக்குள்ளே வந்து ஒருத்தன் தாக்கிட்டு போயிருக்காமியா. அப்போ உனக்குன்னு ஏன் தான் துடிக்கவே இல்லைன்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது. அவன் என்ன கேட்டு சுட்டான்? அவன் யார்? அவன் பாகிஸ்தான். நம்ம இந்தியா. நம்ம இந்தியாவுக்குள்ளே யார் இருந்தால் என்ன? அவன் யார்? அவனை நம்மளை வந்து சுட்டுட்டு போயிருக்கும்போது உன் நெஞ்சு துடிக்க வேண்டாமா? தமிழகத்தில் ஆணவ கொலை நான் என்றைக்குமே ஆதரிக்கிறது கிடையாது. உண்மையிலே அது தப்பு அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். அப்போ திருமாவளவன் சொன்னார், இந்த மாதிரி யுவராஜ் வந்து அவரை தியாகி மேலே அவரை ஒரு இப்போ உனக்கும் தீவிரவாதிக்கு என்ன சம்மந்தம்? தீவிரவாதி வந்து நம்ம நாட்டுக்காரன்னு சுட்டுட்டு போயிட்டான். அப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லு? இவன் ஒரு மோட்டிவில் கொண்டாமனா அவனும் ஒரு மோட்டிவில் கொண்டுருக்கான்ல. நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் சுட்டாம்னா அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க சுட்ட மாதிரி சமமாக இல்லையா? அப்போ நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவனுக்கு பதிலுக்கு பதில் செய்யணுமா வேண்டாமா? அதுக்கெல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணுமா வேண்டாமா? ஐயோ, பாகிஸ்தான் அவங்க செஞ்சதுக்காக பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீ கேட்கலாம். அவங்க பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு. நீ விவசாயியோ இல்லையோ, நான் விவசாயி. நான் ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நெல் போட்டேன். நெல் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி பழம், கத்திரிக்காய் இதெல்லாம் நட்டுருக்கிறேன். அதில் களை வளர்ந்துச்சு. நம்ம களை வெட்டணும். அதில் தக்காளி பழ செடியும் செத்து போச்சு, வெண்டைக்காய் செடியும் செத்துருக்கு, கத்திரிக்காய் செடியும் செத்துருக்கு. ஆனாலும் களைகளெல்லாம் வெட்டிட்டு மிச்சம் இருக்கிற செடி செழிப்பாக வளருது. அப்போ அந்த களைகளை நம்ம எடுக்கணும். அப்போ அந்த களைகளை எடுக்கணும்னா அந்த களைகளை எடுக்கணும்னா 1-2 உயிர்கள் போகத்தான் செய்யும். 1-2 உயிர்கள் போனாலும் மிச்சம் இருக்கிற செழிப்பாக வளருமா வளராதா? அதுதான் இது. தீவிரவாதிகளுக்கு எவன் ஆதரவு கொடுக்கணும்? அதில் நம்ம அழிக்கும் போது 1-2 உயிர்கள் போகத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்காக 1-2 உயிர்கள் போகுதுக்காக மொத்த கொத்தா அழிக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவனால் எத்தனை உயிர்கள் 28 உயிர் போயிருக்கு. அந்த 28 உயிரை 28 உயிரை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கும்? ஒரு 28 பேருக்கு 28 குடும்பம் இருக்கும். அந்த 28 குடும்பத்துக்கு 4 பேரை போடு. அப்போ எத்தனை பேரோட வாழ்க்கை வம்பா போகுது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஐயோ, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுவோம். இந்த ஒரு தடவை எத்தனை தடவை மன்னிச்சு விடுவே? எத்தனை தடவை மன்னிச்சு விடுவே? நீ விடு தேசத்துறைக்கு. நாங்கள் அப்படிலாம் விட முடியாது. எங்களை தொட்டா, என் நாட்டு மக்களை தொட்டா, இந்தியா வாழுறது பாரதிய ஜனதா கட்சி. எங்களோட பிரதமர் மோடி. எங்களை தொட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். காட்டியே ஆகணும். காட்டிக்கிட்டே இருக்கோம், காட்டுவோம் நாங்கள் யாருன்னு. இந்த தேச துரோகிகளுக்கெல்லாம் ஒரு பாடம் இந்த இது. தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் சொந்தங்களும் எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு யார் நல்லவன் கெட்டவன்னு தெரிஞ்சு நீங்கள் செயல்படுவேன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.